லஞ்சம் கேட்டு விவசாயிகளை மிரட்டிய தவிக நிர்வாகியை கைது செய்க என நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். காட்டுமன்னார்கோயில் அரசு அனுமதித்த வண்டல் மண்ணை ஏற்றி சென்ற விவசாயிகளை மிரட்டி பணம் பறிக்க முயன்ற தவிக நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோயில் ஏழை விவசாயிகள் தங்கள் விவசாய நில மேம்பாட்டுக்காக அரசு அனுமதித்துள்ள இலவச வண்டல் மண்ணை ஏற்றி சென்றபோது தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி புகழ்வேந்திரன் என்ற நபர் 1 லட்சம் கேட்டு மிரட்டியுள்ளார். இதனை தட்டி கேட்ட விவசாயிகளையும் அராஜகமான முறையில் மிரட்டியுள்ள சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. விவசாய பெருங்குடி மக்களுக்கு எதிரான இந்த செயலை வன்மையாக கண்டிக்கிறேன் என தெரிவித்துள்ளார். மாற்றத்துக்கான அரசியல் என ஊழலற்ற நிர்வாகம் என்றும் பேசி ஆட்சியில் அமர்ந்துள்ள முதல்வர் விஜய் கட்சியின் உண்மை முகம் இந்த சம்பவத்தில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது என தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்குலைந்துள்ளது என்பது இந்த சம்பவம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். எனவே உடனடியாக விவசாயிகளை மிரட்டி பணம் பறிக்க முயன்ற தவிக நிர்வாகி மற்றும் அவருக்கு துணையாக இருந்தவர்கள் மீது காவல்துறை கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்வதோடு ஏழை விவசாயிகளின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கவும் ஜோசப் விஜய் அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார்.